மறுமலர்ச்சி ஃபர்ஸ்ட் படம் சென்னைக்கு வந்து முதல் ஷூட்டிங் ஸ்பாட் திருவண்ணாமலையில. அதான் அதுக்கு ஏதாவது ஆடிஷன் மாதிரி நடந்ததா? இல்லைங்க, அதுக்கு இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறமே இந்த சினிமா கண்டுபிடிக்க முடியல, எங்க இருக்குன்னு தெரியல. அப்புறம் அஸ்தன் தியேட்டர் நண்பர் மூலமா வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏவிஎம் ஸ்டுடியோக்கு ஆப்போசிட் நிறைய க்ரௌடு நிக்குது. சினிமா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் சினிமாவும் இங்கதான் இருக்கும், இங்க இருந்து கிளம்புவாங்க. அப்ப வரிசை அந்த பெட் போர்டு நிக்கும், அவன் ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஏற்றுவாங்க, ஆட்கள் ஏற்றுவாங்க. அப்போ பேசிக்கிடுவாங்க, எப்போ மார்க்கெட் சீன்ப்பா மறுமலர்ச்சி மார்க்கெட் சீனுக்கு அட்மாஸ்பியர் தேவை அப்படின்னு நிறையா பேசிக்கிறப்ப அந்த ஏஜென்ட் ஆள் எடுக்கிறப்ப முண்டி போயிட்டு அண்ணே அண்ணே அண்ணேன்றப்ப நீங்கள் யார் என்ன கேட்டாங்க, இல்லை இந்த பிளான் புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னப்ப அப்போ சேர்க்கல, என்ற சேர்க்க மாட்டாங்க, யார் என்னன்னு தெரியாமல் இருக்கப்ப அண்ணே நானும் வரேன்னு சொல்றப்ப இல்லை. அப்போ அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல ஒரு அக்கா வந்து இருந்தாங்க, சுமதின்னு. தம்பி எந்த ஊர் பண்ணாங்க? இந்த ஊருக்கா சினிமாவுக்கு வந்திருக்கேங்க்கா, ஏற்ற மாட்டேன்றாங்க வண்டியில அப்படின்றப்ப அப்ப அந்த ஏஜென்ட கூப்பிட்டு எங்க க்ரௌடுக்கு அது தேவையில்லை, இந்த பசங்க வரேன்றாங்க, நல்ல பையனா மாதிரியான கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு. சரி ரூம்ல எங்கடா இருக்கு அப்படின்னு, இந்த இடத்துல இருக்குங்கக்கா அப்படின்னு சொன்னோம். சரிப்பா ஓகே இப்போ போட்டு விடு பிரகாஷ், அந்த பசங்க முன்னே கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு என்னை போட்டு விட்டாங்க. என்னையும் அந்த இயக்குனர் வெற்றி வீரன் சொல்லிட்டு பாரதிராஜா அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அவர் 3 படங்கள் பண்ணியிருக்காப்புல. 2 பேரும் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சேர்த்துக்கிட்டாங்க. சரி டக்கு துணிமணி மேடான்னு சொன்னோன்னு ஓடி போயிட்டு ராம் தேட்டருக்கு ஆப்போசிட் அந்த ரூமுக்கு திரும்ப எடுத்து அமைக்கிட்டு ஓடியாந்த அப்படிதான் கூட்டி போனாங்க. அந்த இதுக்கு திருவண்ணாமலைக்கு போய் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்தோன்னே பிரமிப்பா இருந்துச்சு. இவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த ஒரு பக்கம் சாப்பிட்றாங்க, கிட்ட ஆள் பயங்கரமா இருக்காங்க, கேமராலாம் தூக்கிட்டு போறாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப நடிகர் மம்முட்டி வருவாருன்னு சொன்னோடனே வர்ற கார் பூரம் பாக்குற மம்முட்டியை பார்க்க வெயிட்டிங். இப்ப அந்த வர இடத்துல ஆர்டிஸ்டாமே அங்க நிக்க சொல்றாங்க, நம்ம அதான் நிக்காம நின்றுகிட்டே இருக்கோம். இது யார் இப்ப சொன்னதை கேட்க மாட்டேன், ரட்டி விட்டுருவே, இது யார் ஆளு அப்படின்னு விட்டு ஒரு பாசாண்டு ஒருத்தன் அந்த குறிப்பை நியமிச்சிருந்தாங்க. டேய் அங்க போய் நிக்கணும், இங்க வந்து ரட்டி விட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் அங்கிருந்து வந்து மம்முட்டி சார் வந்தாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். இந்த மனுஷனுவா பார்க்க அந்த மதுரையில சரஸ்வதி தியேட்டர்ல தளபதி படம் ஓடுறப்ப சட்டையை கிழிச்சு தூக்கி எறிஞ்சோம், கத்தினோம். அப்ப எந்த படம் பார்த்தாலும் தலைவருக்கு ஆப்போசிட் யாரும் பேசக்கூடாது. இந்த கவுண்டர் பேசணும், நம்ம கவுண்டருக்கு பேசணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போலீஸ் கூப்பிட்டு வரட்டி விட சொல்லிட்டாங்க, ரொம்ப நியாயம் பண்றாங்க. இந்த மனுஷனை பார்த்தா அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு மன்சூர் அலிகான் வர்றாரு. அவர் அவளை திட்டி இருக்கே, கேப்டன் பிரபாரை மடம் பார்த்துட்டு இப்படி ஒரு வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்தாரு. அந்த கொஞ்ச நேரத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படி இப்படி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஷாட்டு. அப்ப இடையில அந்த கிரௌட் அங்கிட்டு ஓடிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஒரு ஷாட் கட் பண்ணிட்டு இன்னொரு ஷாட் எடுப்பாங்களா சார். அப்ப அந்த இன்னொரு ஷாட் எடுக்கிறப்ப ரெடி கேமரா அப்படின்னு சொல்ல பக்கத்துல ஆட்கள் நிப்பாட்டி வச்சுக்குவாங்க, அந்த ரெடி இப்படி தள்ளி விட்டு அவர் போகணும். அப்ப தள்ளி விடுறப்ப அந்த கிரௌட் நிக்கிறப்ப என்ன இங்க பக்கத்துல நிக்க வச்சிருக்காங்க கிரௌடுல. இப்ப அவருக்கு என் மேல கை வச்சுக்கிட்டு மனுஷன் வைக்கிறேன், கை வச்சுக்கிட்டு எப்ப ரெடியா அப்படின்னு கேட்டுருக்கப்ப எனக்கு பாக்குறேன், இந்த மனுஷன் தான் நம்ம மேல கை வச்சிருக்காரு அப்படின்ட்டு அவர் பேவியன்னு பார்த்துட்டே இருக்கு. நானு அந்த தள்ளி விட்டு உள்ள போவார் அந்த கிரௌடுல. அதுக்கப்புறம் அந்த மன்சூர் அலிகான் என் மேல கை வச்சு தள்ளி வர நாம தேடப்பட்ட வாழ்த்து ஸ்கிரீன்ல கண்டுபிடிக்கவே முடியல. அதை அதான ஸ்டார்ட். ஐயோ, சோ அப்போ வந்து நீங்க அந்த மாதிரி இருந்தீங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சோ அதை ஞாபகப்படுறதா பின்னாடி. ஆமாங்க, அதுதானே என்னை டெய்லி வழி நடத்தி போகுது. சோ அதோ எங்க ஆபீஸ்க்கு வந்தோம்னா அந்த ஆமா பாத்துட்டு இன்னொரு சில போட்டோஸ்ல இருக்குன்னு அது வீட்டுல வச்சிருக்கேன். அதுவும் அந்த இங்க கொஞ்சம் பார்த்தா இது கேமரால வராது, நீங்க 6 பேக் போட்ட போட்டோ இது ரெண்டும் அது எதுக்கு? அது இங்க இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவுக்காக சினிமாக்காக வந்து நின்று இருக்கோம். பட் இதை விட ஜாஸ்தியா வந்திருக்கீங்களே. ஓகேங்க, அது விடுதலை, கொட்டுக்காளி, இப்ப கருடன் அந்த மாதிரிலாம் வந்திருக்கீங்க. அதெல்லாம் போடாம 6 பேக் போட்டிருக்கீங்க. இல்ல ஆபீஸ் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து இது எங்க ஃபேமிலின்னு பின்னாடி இருக்கிறது. ஆமா, எங்க அப்பான்னு. அது அந்த மீச வச்சிருக்கிறவர் மீச அப்பா. நாங்க எல்லாம் அண்ணன் தம்பி 6 பேருன்னு. ஆமாண்ணே, இது எங்க அப்பா லைஃப், எங்க ஃபேமிலின்னு. இது ஒரு படமா பண்ண போறேன் இந்த கதையை, அப்பாவுடைய வாழ்க்கைய. ஓ நைஸ். ஆமா, அவங்க ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இருக்குங்க. இருக்கா? யாரு வெற்றிமாறன் கிட்ட கூட சொல்லியிருக்கீங்க. ஓ, இந்த ஒரு 3 மணி நேரம் அவர் லைஃப்ல 3 மணி நேரம் யார்கிட்ட உட்காந்துருப்பான்னு தெரியல. 3 வருஷம் அவர்கிட்ட உட்காந்து இந்த கதை, அப்பாவோட கதையை சும்மா வரலாம் சொன்னீங்க. விடுதலை 2 எப்போ வருது தெரியலங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர்ல வந்து நானான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் இருக்குது. ஷூட்டிங் 2 படம் பெரிய படமா வந்துட்டு இருக்குங்க. ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் உள்ள இருக்காங்கண்ணே.
மஞ்சு வாரியர் மேம் இருக்காங்க, சமுத்திரகனியன் வரப்போறாருன்றாங்க, கிஷோர் ஆல்ரெடி நடிச்சிட்டாருன்றாங்க. ஆல்ரெடி இன்னும் வரப்போற சீன்ஸ்ல எங்க டேரக்டர் சொல்லியிருக்காரு வெற்றி என்ன. எனக்கு தெரிஞ்சு ஒரு விடுதலை 1 தியேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணாங்களோ, எப்படி அதை பார்த்து பிரமிச்சாங்களோ, அது மாதிரி ஒரு 3 மடங்கு அதிகமா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க. கண்டிப்பா.